அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 குரூப் 2க்கு தேவையான இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இதில் பிழை இல்லாமல் எழுதணும் அப்படின்னா நம்ம புணர்ச்சி விதிகளை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சில அடிப்படை புணர்ச்சி விதிகள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நிலை எழுத்து அப்படின்னா என்ன, வருமொழினா என்ன, நிலைமொழி வருமொழி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ளஸுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, இது நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிலைமொழின்னு சொல்லுவாங்க. அதே இது கூட்டலுக்கு அடுத்தது இருக்கிறது வருமொழி, சேர்ற மொழி. சரிங்களா? வருமொழி, நிலைமொழி, வருமொழி. கலை என்னது, நிலைமொழி. அழகு வருமொழி. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நிலைமொழி வருமொழி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 2 உயிரீறு மெய்யீறு இது என்னென்னா, நிலைமொழியை அடிப்படையாக கொண்டு சொல்கிறது தான் இந்த உயிரீரும் மெய்யீரும். சரிங்களா? இதில் பாருங்கள், கலை அப்படின்னா இல்லு கூட்டல் ஐ. இது என்னது, கலைன்றது கடைசி எழுத்து, நிலைமொழியின் ஈற்றெழுத்து ஐ, உயிரெழுத்தாக வருது. சரிங்களா? அதுதான் உயிரீறு. அடுத்தது பாருங்கள், இது மண் கூட்டல் குடம், மண் குடம். சரிங்களா? அப்போ மெய்யீறு, மெய்யெழுத்துக்களில் நிலைமொழியின் ஈற்றெழுத்து என்னது இருக்குது, மெய்யெழுத்தாக இருக்குது. அப்போ மெய்யீறு. அடுத்தது பார்த்திங்கன்னா, வாழை குட்டல் இலை, வருமொழி இருக்குது இல்லையா, இந்த இலை, மரம், இது ரெண்டும் பாருங்கள் வருமொழியின் முதல் எழுத்து தான். இது வருமொழியின் முதல் எழுத்து, வருமொழியோட முதல் எழுத்து என்ன இருக்குது, உயிரெழுத்தாக இருக்குது. அப்போ உயிர் முதல். இதில் பாருங்கள், மரம் அப்படின்னா இம்மு குட்டல் ஆ. அப்போ வருமொழியில் முதல் எழுத்து என்னவாக இருக்குது, இம்மா இருக்குது. சரியா? மெய் முதல், மெய்யெழுத்தாக இருக்குது. அப்போ மெய் முதல்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், புணர்ச்சி விதிகள், ஒரு சில அடிப்படை புணர்ச்சி விதிகள் பார்த்துக்கலாம். இ ஐவழி எவ்வும், ஏனைய உயிர்வழி வவ்வும், ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும். அதாவது வருமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக நிலைமொழியின் ஈற்றெழுத்து இந்த இ ஐ இந்த உயிரெழுத்துக்களா உயிரீரா வந்துச்சுன்னா, அப்போ அந்த இடத்துல நடுவில் என்ன புணரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈன்ற எழுத்து புணரும். புணர்ந்து அது அந்த சொல் உருவாகும். சரிங்களா? பிற உயிரெழுத்துக்கள் இந்த இ ஐ இந்த 3 எழுத்து இல்லாமல் நிலைமொழியின் ஈற்றெழுத்து பிற உயிரெழுத்துக்களாக இருந்துச்சுன்னா, அதுக்கு நடுவில் என்ன புணரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வென்ற எழுத்து புணரும். அதே நிலைமொழியின் ஈற்றெழுத்து ஏவாக இருந்துச்சுன்னா, ஈயாவும் வரும், இவ்வாவும் வரும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று புணரும். சரிங்களா? இதில் பாருங்கள், எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லும் போது புரியும். காட்சி அழகு, காட்சி குட்டல் அழகு, காட்சி அழகு. இதில் பாருங்கள், ஈல முடியுதா, இச்சு குட்டல் இ. இங்கே நிலைமொழி வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது, இச்சு குட்டல் இ. அப்போ இது என்னது, இ ஐவழி எவ்வும். அப்போ ஈன்ற எழுத்து இங்கே புணரும். ஈ குட்டலா இதை எடுத்துட்டு இது எதுவுமே எடுக்கிறதில்ல. இது என்ன, இந்த இடத்துல என்ன எழுத்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இதை நம்ம பிரித்து பார்க்குறோம். சரிங்களா? இச்சு குட்டல் இ. அப்போ இ ஐவழி. அப்போ ஈ குட்டல் ஆ என்னங்க, யாவாயிடும். சரிங்களா? அதே மாதிரி தான் இது பாருங்கள், இ தீ ஈ. அப்போ வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கும்போது இங்கேயும் ஈ என்ற எழுத்து தான் புணரும். இதுலேயும் ஐ வருது, இங்கே இல்லு குட்டல் ஐ வருது. அப்போ ஈ என்ற மெய்யெழுத்து புணரும். ஈ குட்டலா யாவாயிடும். சரிங்களா? அதுதான் இங்கே நம்ம எல்லாமே பார்க்குறது. அடுத்தது பாருங்கள், ஏனைய உயிரெழுத்துக்கள் வருது. சரிங்களா? இம்மு குட்டல் ஆ. அதாவது நிலைமொழியில் வேறு உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா, இவ்வென்ற எழுத்து புணரும். இப்போ இம்மு குட்டலா மா,
அப்போ வந்து ஆ வேறு உயிரெழுத்துக்கள் வர்றதுனால இங்கே இவ் வந்துடும். மா இவ்வு கூட்டல் ஈ என்ன ஆகிடும்? வி ஆகிடும். சரிங்களா? அதே மாதிரி பூ கூட்டல் அழகு பூவழகு. உப்பு கூட்டல் ஊன்றது வேறு. அப்போ ஏனைய உயிர் வரின் வவ்வும் அப்படின்ற விதிப்படி இவ்வு வரும். சே இலை. இப்போ பாருங்க, ஏ சே இச்சுக்குட்டல் ஏ. அப்போ வந்து ஏன்னு வரும்போது இங்கே வந்து ஈயும் வரும் இவும் வரும். இந்த இடத்துல சே இலை, சேக்குட்டல் இலை, சே இலை அல்லது சேவிலை ரெண்டுமே ஏதாவது ஒன்று புணரும். சரிங்களா? சே குட்டல் அடி சேவடி, இவ்வு குட்டல் ஆ வா. ஓகேங்களா? இந்த மாதிரி புணரும். இதில் பாருங்கள், குற்றியலுகர புணர்ச்சி. அடுத்தது குற்றியலுகர புணர்ச்சி, அதாவது குற்றியலுகரம் முற்றியலுகரம் இது ரெண்டுத்துலேயும் வர உகர எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைமொழியில் உயிரீறு வந்து உகரமாக இருந்து உகர எழுத்துக்களாக இருந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்துக்களாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உயிர்வரின் உக்குரல் இதில் இருக்கிற ஊ வந்து என்ன ஆகிடும்? போயிடும். மெய் விட்டு ஓடும் அப்படின்னா ஈச்சுக்குரல். இந்த மெய் எழுத்துக்களை விட்டு இந்த உகரம் போயிட்டு இந்த மெய்யெழுத்தும் இந்த வருமொழியின் முதல் எழுத்து இருக்கு இல்லையா, உயிரெழுத்து, அது ரெண்டும் புணர்ந்து மாசற்றார் அப்படின்னு மாறிடும். சரிங்களா? நிலவு குட்டல் என்று நிலவென்று. இதில் பாருங்கள், உயிர்வரின் உக்குரல் மெய்வெற்றோடும் விதிப்படி. தமிழ் குட்டலங்கள் தமிழங்கள். அமுதென்று அமுது குட்டல் என்று, இதுவும் அதே தான். சரிங்களா? செம்பயிர் செம்மை குட்டல் உயிர். இதில் வந்து ஈறுபோதல் விதி அப்படின்னு ஒரு விதி இருக்குது. சரிங்களா? இந்த செம்பயிர் இது எல்லாமே வந்து என்னென்னா பண்பு பெயர் புணர்ச்சி. செம்மைன்றது வந்து ஒரு பண்பு இல்லையா, அந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் வந்து இந்த மை அதனோட ஒரு பொருளோட பண்பை பற்றி சொல்கிற இது எல்லாமே. சரிங்களா? பண்பு பெயர் புணர்ச்சி. இதில் வந்து எல்லாமே இந்த ஈறுபோதல் விதிப்படி இந்த மை வந்து கெட்டுவிடும். சரிங்களா? அது இது பாருங்கள். அடுத்தது பொய் குட்டல் அகற்றும், பொய் அகற்றும். உயிர் ஒற்று. இதில் பாருங்கள், நிலைமொழியின் ஈற்று ஒற்றா வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்தா வந்துச்சுன்னா ஒற்று, இந்த ஒற்று வந்து உயிர்வரின் இரட்டிப்பாகும். இந்த ஈ வந்து இங்கே இருக்கிற ஒற்றெழுத்து ரெண்டாக மாறிடும். அப்போ வந்து ஈ குட்டலா யாவா மாறிடும். சரிங்களா? அதுதான் இங்கே பொய்க்குட்டல் அகற்றும். பொய்யகற்றும் பொய்க்குட்டல் அகற்றும் பொய்யகற்றும். ஒற்று உயிர்வரின் இரட்டிப்பாகும். சரிங்களா? செந்தமிழ் செம்மை குட்டல் தமிழ். இங்கேயும் ஈறுபோதல் வெளிப்படி என்னது மையீறு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து வந்து மகர மெய்யாக இருந்தால், இந்த மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய்திரிதல் விதியின்படி இங்கே இம்மு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இந்தா மாறிடும். சரிங்களா? செம்மை குட்டல் தமிழ் செந்தமிழ். மகர முன்னின்ற மெய்திரிதல், இந்த மகர மெய்யாக இருந்துச்சுன்னா முன்னின்ற மெய்திரிதல் விதிப்படி இந்த இடத்துல இம்மு இந்தா மாறிடும். சரிங்களா? பாட்டு குட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும். இதுவும் அந்த உயிரொன்று குரல் மெய்விட்டோடும் விதிப்படி. எட்டு குட்டல் திசை எட்டு திசை. இங்கே வந்து இந்த இடத்துல உயிரெழுத்து இல்லை, அப்போ வந்து இது அப்படியே புணரும். சரிங்களா? எட்டு திசை. கச தப இந்த எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதற்கு இனமான ஒற்றெழுத்து வந்து அந்த இடத்துல இயல்பினும் விதியினும் என்ற உயிர் முன் கச தப மிகும். அந்த விதியின்படி இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? சீரிழமை சீர்குட்டல் இளமை, இருகுட்டல் ஈ இது அப்படியே வந்துடுச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இருகுட்டல் ஈ ரீ ஆகிடும். சிலம்பு குட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம், இது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? கணினி குட்டல் தமிழ் கணினி தமிழ்.
இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசத்தப மிகும். வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை. இது ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டுடும். பொற்கோட்டு, பொன்குட்டல் கோட்டு, பொற்கோட்டு. இந்த இடத்துல அடுத்தது கொங்கு குட்டலர் கொங்கலர். உகரம் போயிட்டு இக்கு குட்டலா காவா மாறிடும். அவன் குட்டல் அலி போல் அவன் அலி போல். இன்னும் குட்டல்லா அப்படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்று அவன் அலி போல். நன்மாடங்கள், நன்மை குட்டல் மாடங்கள், ஈறுபோதல் விதிப்படி இது போயிடும். நன்மாதங்கள், நன்மாடங்கள், கண்டா நன்மாடங்கள். நிலத்தின் இடையே, நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தின் இடையே எப்படி பிரித்து எழுதுனா இன்னு கூட்டல் நிலத்தின் கூட்டல் இடையே. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் இங்கே பிரிச்சோ சேர்த்தோ பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக உங்களுக்கு வரும். ஆப்ஷன்ஸில் பார்த்து கன்ஃபியூஸ் இல்லாமல் போடணும். சரிங்களா? முத்துக்குட்டல் சுடர், முத்துச்சுடர். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசத்தப மிகும். சரிங்களா? நிலா கூட்டல் ஒளி, நிலா ஒளி அப்படியே வந்துடும். தட்ப வெப்பம், தட்பம் கூட்டல் வெப்பம், தட்ப வெப்பம். மகரமி, இதில் வந்து மகரமி கெட்டு புணரும். சரிங்களா? மகர ஈற்று புணர்ச்சி வந்து என்னது? மகரமி கெட்டு புணரும். மகரமி வந்துச்சுன்னா 3 நிலைகளில் புணரும். மகரமி கெட்டு வந்து புணரும். மகரமி கெட்டு இனம் மென்னிலெழுத்து தோன்றி புணரும். ஓகேவா? இது பாருங்கள், இது வந்து என்னென்னா மகர மெய்யாக இருந்துச்சுன்னா நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்து வந்து மகர மெய் வரும்போது அச்சொல்ல இதை வந்து கெட்டு அப்படியே புணரும். தட்ப வெப்பம். சரிங்களா? மகரமி நிலைமொழி ஈற்றின் மகரமி வந்துச்சுன்னா இது அப்படியே கெட்டு புணரும். அதே வேதியுரங்கள், வேதி குட்டல் உரங்கள், வேதியுரங்கள். இ ஐவலி எவ்வும், ஈ குட்டல் ஊ என்னது? யூ ஆயிடும். தரை குட்டல் இறங்கும், தரை இறங்கும். இ ஐ, ஐயில் முடியுதா? அப்போ ஐவலி என்னது? எவ்வும். ஈ குட்டல் ஈ ஆயிடும். வலி குட்டல் தடம், வழித்தடம். இதில் வந்து என்ன விதி புணருது அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசத்தப மிகும். ஓகேவா? கண்டு குட்டல் ஹரி. இதில் பாருங்கள், இதிலிருந்து இதையும் கண்டுபிடிக்கலாம், இதிலிருந்து இதையும் கண்டுபிடிக்கலாம். கண்டு குட்டல் ஹரி. உயிர்வரின் உக்கரல் மெய்விட்டோடும். அப்போ இட்டு குட்டலா டாவா மாறிடும். ஓய்வு குட்டல் அற, ஓய்வர. உகரம் போயிட்டு என்னது? இவ்வு குட்டல் ஆ. உயிர்வரின் உக்கரல் மெய்விட்டோடும் இவ்வு குட்டல் ஆ வாவாயிடும். இது வந்து குற்றியலுகரத்துக்கும் பொருந்தும், இது வந்து முற்றியலுகரத்துக்கும் பொருந்தும். சரிங்களா? ஏன் குட்டல் என்று ஏன், இன்னு குட்டல் ஏ அப்படியே. ஔடதமாம், ஔடதம் குட்டல் ஆம். இதில் வந்து மகரமை திரிதல், மகரமை கெட்டு புணரும். இலைமொழியின் ஈற்றெழுத்து மகரம் வந்துச்சுன்னா என்னது? மகரமை வந்துச்சுன்னா அந்த மகரமை கெட்டு அப்படியே இல்லை. இது வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்துக்கள் இருக்கும்போது அப்படியே சேர்ந்துக்கும். இம்மு குட்டலா மா. ஆழக்கடல், ஆழம் குட்டல் கடல், ஆழக்கடல். விண்குட்டல் வெளி, விண்வெளி. நீலம் குட்டல் வான், நீலவான். இங்கே மகரமே கெடுது. இங்கே வந்து வருமொழியில் உயிரெழுத்து இல்லை இல்லைங்களா? அப்போ வந்து என்னதுன்னா இந்த இடத்துல உயிரெழுத்து இருக்குது, அதனால் அதை ரெண்டும் சேர்ந்துடுது. இங்கே வந்து மகரமே வருமொழி முதல்ல வந்து மெய்யெழுத்தாக வந்துச்சுன்னா என்னது? அந்த மகரமை கெட்டு புணரும்.
நீலவான். இல்லாது குட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அப்புறம் வந்து இத்து குட்டல் ஈ தீயாயிடும். நின்றிருந்த, நின்று குட்டல் இருந்த. அவ்வுருவம், ஆ குட்டல் உருவம், அவ்வுருவம். அடுத்தது மருத்துவம் குட்டல் துறை, மருத்துவத்துறை. செயல் குட்டல் இலக்க, செயல் இலக்க. இல்லு குட்டல் இலி. இடமெல்லாம், இடம் குட்டல் எல்லாம், இடமெல்லாம். இம்மு குட்டல் ஏ. உயிர்வரின் உடல் மேல் உயிர் வந்து உடல் மேல், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. மாசர, மாசு குட்டல் அற, மாசர. உக்குரல் மெய்விட்டோடும். அப்புறம் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. குற்றம் குட்டல் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். இம்மு குட்டல் இ மீ. அப்படி சிறப்பு குட்டல் உடையார், சிறப்புடையார். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அப்புறம் இப்பு குட்டல் ஊ பூவாயிடும். சரிங்களா? கைப்பொருள், கை குட்டல் பொருள், கைப்பொருள். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசத்தப மிகும். ஓகேவா? மானம் குட்டல் இல்லா, மானம் இல்லா. இம்மு குட்டல் ஈ. பசி இன்றி, பசி குட்டல் இன்றி. இதில் வந்து ஈவே, அப்போ ஈ வந்துடும் இந்த இடத்துல. படிப்பறிவு, படிப்பு குட்டல் அறிவு. காடு குட்டல் ஆறு, காட்டாறு. இட்டு குட்டல் ஆ டா. இங்கே பாருங்க, இந்த இடத்துல உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுமா, இட்டாயிடும். அப்போ காட்டு குட்டல் ஆறு. ஒற்று உயிர்வரின் என்னாகும், ரெட்டிப்பாகும். அப்போ இட்டு குட்டலா டாவாயிடும். சரிங்களா? பாட்டிசைத்து, பாட்டு குட்டல் இசைத்து, பாட்டிசைத்து. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இட்டு குட்டல் ஈ டி. கண்ணுறங்கு, கண் குட்டல் உறங்கு. ஒற்று உயிர்வரின் இரட்டிப்பாகும். அப்போ இன்னாயிடும். இது இன்னும் ஊ சேர்ந்தால் நூ ஆயிடும். வாழை குட்டல் இலை, வாழை இலை. கை அமர்த்தி, கை அமர்த்தி. ஐல ஈ ஐவழி எவ்வும் என்ற விதியின்படி. பொங்கல் குட்டல் அன்று, பொங்கல் அன்று. போகி பண்டிகை, போகி குட்டல் பண்டிகை, போகி பண்டிகை. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மன் கசத்தப மிகும். இங்கப்பா இந்த இப்பு. பொருளுடைமை, பொருள் குட்டல் உடைமை, பொருளுடைமை. இல்லு குட்டல் ஊ அப்படியே புணர்ந்துட்டு. உள்ளுவது குட்டல் எல்லாம், உள்ளுவதெல்லாம். உக்குரல் மெய்விட்டோடும். அப்போ இத்து குட்டல் ஏ தேவாயிடும். பயன் குட்டல் இலா, பயனிலா. கல்லெழுத்து, கல்லெடுத்து. கல் குட்டல் எடுத்து, கல்லெடுத்து. நானிலம், நான்கு குட்டல் நிலம். நானிலம்னா என்னது, நான்கு நிலங்களை குறிக்கிறது. நான்கு குட்டல் நிலம். நாடு குட்டல் என்று, நாடென்று. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அப்புறம் இட்டு குட்டல் ஏ தே. களம் குட்டல் ஏரி, களமேரி. கதிர்ச்சுடர், கதிர் குட்டல் சுடர், கதிர்ச்சுடர். மூச்சடக்கி, மூச்சு குட்டல் அடக்கி. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அப்புறம் வந்து இச்சு குட்டல் லா சா. பெருமை குட்டல் வானம், பெருவானம். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு போயிடும். அடிக்கும் அலை, அடிக்கும் அலை. இம்மு குட்டலா மா. வணிகம் குட்டல் சாத்து, வணிகச் சாத்து. மகரமீ கெட்டு. அப்புறம் வந்து என்னது, இயல்பினும் விதிவினும் என்ற மகரமீ கெட்டு. இதற்கு இனமான எழுத்து வந்து இங்கே தோன்றும். பண்டம் குட்டல் மாற்று, பண்ட மாற்று. இங்கேயும் வந்து என்னது, மகரமே கெட்டுருது. வண்ணப்படங்கள், வண்ணம் குட்டல் படங்கள், வண்ணப்படங்கள்.
இதில் வந்து மகரமை கெட்டு அதனோட வல்லின எழுத்துக்கள் வந்து இங்கே தோன்றும். வல்லின எழுத்துக்கள் வந்து தோன்றி புணரும். ஒரு சில இடத்துல மகரமை கெட்டு அப்படியே புணரும். ஒரு சில இடத்துல வந்து மகரமை கெட்டு அதற்கு இனமான மெல்லெழுத்து தோன்றி புணரும். ஒரு சில இடத்துல என்னென்னா வல்லினம் மிக்கு மகரமை கெட்டுட்டு என்னது வல்லினம் மிக்கு புணரும். இங்கே வந்து பாருங்கள், மகரமை கெட்டுட்டு அதற்கு வல்லினம் கசட தவிர வல்லினம் இல்லையா, அதற்கு இனமான எழுத்து வல்லின எழுத்துக்கள் வந்து தோன்றி புணரும். இங்கே வந்துங்க மகரமை கெட்டு மொட்டு புணருது. இதில் பாருங்கள் வணிகச் சாத்து கசட தவிர வல்லினம் வல்லின எழுத்துக்கள் வந்து இங்கே புணருது. சரிங்களா? ஒரு சில இடத்துல மகரமை கெட்டு அப்படியே புணரும். ஒரு சில இடத்துல மகரமை கெட்டு அதற்கு இனமான மெல்லெழுத்து தோன்றி புணரும். அடுத்தது மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு வல்லினம் அந்த இடத்துல வந்து வல்லின எழுத்துக்கள் வந்து அதுக்கப்புறம் புணரும். விரிவடைந்த விரிவு குடல் அடைந்த உயிர்வரி நுக்கல் அது. நூலாடை நூல் குட்டல் ஆடை இல்லு குட்டல் ஆ. எதிர்குட்டல் ஒலிக்க எதிரொலிக்க இரு குட்டல் ஓ ரோ. தம் குட்டல் உயிர் தம் உயிர் இம்மு குட்டல் ஊ. இன்புற்று இருக்க இன்புற்றிருக்க உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டோடும். அப்புறம் இரு குட்டல் ஈ ரீ ஆயிடும். தான் என்று தான் குட்டல் என்று இன்னு குட்டல் ஏ அப்படியே உணருது. எளிதாகும் எளிது குட்டல் ஆகும் ஊ போயிட்டு இத்து குட்டல் ஆ தாவாயிடும். பாலை எல்லாம் பாலை குட்டல் எல்லாம். ஈ ஐவழி எவ்வும். சரியா? இங்கே உயிரெழுத்து வந்து இங்கே ஐயில் முடிஞ்சுன்னு என்னது ஈ வரும். ஈ குட்டல் இல்லையா ஏவாயிடும். இனிமை குட்டல் இன்னுயிர். ஈறு போதல் விடிபடி என்னது மைவிகிரி கெட்டு. இன்னுயிர் இனிமை குட்டல் உயிர். மலை குட்டல் எல்லாம் மலை எல்லாம் இல்லு குட்டல் மலை குட்டல் எல்லாம். குரல் ஆகும் குரல் குட்டல் ஆகும். வான் குட்டலொலி வானொலி. இரண்டல்ல இரண்டு குட்டல் அல்ல. தந்துதவும் தந்து குட்டல் உதவும். ஒப்புமை இல்லாத ஒப்புமை இல்லாத ஒப்புமை குட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத அப்படி இயல்பு புணர்ச்சி இது. காடெல்லாம் காடு குட்டல் எல்லாம். இட்டு குட்டல் உயிர் ஊ போயிட்டு இட்டு குட்டலே டே. கிழங்கு குட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும். குரல் போயிட்டு இக்கு குட்டலே கே. பெயர் அறியா பெயர் குட்டல் அறியா இரு குட்டல் ஆ. சரிங்களா? மனமில்லை மனம் குட்டல் இல்லை இம்மு குட்டல் ஈ. நேற்று குட்டல் இரவு நேற்றிரவு ஊ போயிட்டு இரு குட்டல் ஈ ரீ ஆயிடும். காட்டாறு காடு குட்டல் ஆறு காட்டாறு. அனைத்துண்ணி அனைத்து குட்டல் உண்ணி ஊ போயிட்டு இத்து குட்டல் ஊ ஆயிடும். சரிங்களா? நேரம் குட்டல் ஆகி நேரமாகி. வேட்டை குட்டல் ஆடிய வேட்டையாடிய. பொருட்செல்வம் பொருள் குட்டல் செல்வம் பொருட்செல்வம். யாதெனின் யாது குட்டல் எனின். தன்னெஞ்சு தன்னெஞ்சு தன் குட்டல் நெஞ்சு தன்னெஞ்சு இயல்பு விதி. தீது உண்டோ ஊ போயிடும் இத்து குட்டல் ஊ தூ ஆயிடும். யாண்டுலனே யாண்டு குட்டல் உலனோ யாண்டுலனோ ஊ போயிட்டு இட்டு குட்டல் ஊ டூ ஆயிடும். சரிங்களா? கல் குட்டல் அலை கல்லலை. ஒற்று உயிர்வரின் இரட்டிப்பாகும். அப்போ இல்லு குட்டலா லாவாயிடும். பூட்டும் கதவுகள் பூட்டும் கதவுகள். இங்கே மகரமை வந்துச்சுன்னா மட்டும் இந்த இடத்துல ஒன்றா வல்லின மெல்லெழுத்து தோன்றும், இல்லைன்னா வல்லினம் எழுத்துக்கள் வந்து தோன்றும். சரிங்களா? இங்கே வந்து மெல்லின எழுத்துக்கள் இங்கு இதுக்கு காவுக்கு இனமான
மெல்லினம் எழுத்துக்கள் வந்து தோன்றுது. சரிங்களா? தோரண மேடை, தோரணம் கூட்டல் மேடை, தோரண மேடை, மகரமே கெட்டு போயிடும். வாசல் கூட்டல் அலங்காரம், வாசல் அலங்காரம். பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல், ஈறு போதல் விதிப்படி போயிடுது. அப்புறம் இதற்கு இனமான மெல்லினம், இந்த வல்லின எழுத்துக்கு இனமான மெல்லின எழுத்து தோன்றுதுங்க. இன்று குட்டலாகி இன்றாகி, ஊ போயிட்டு இரு குட்டலா. ஏடு எடுத்தேன், ஏடு குட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார், துயின்று குட்டல் இருந்தார். என்று குட்டல் உரைக்கும் என்றுரைக்கும். வாய்த்தீயின், வாய் குட்டல் தீயின். கேடு இல்லை, கேடு குட்டல் இல்லை. ஊ போயிட்டு இட்டு குட்டல் இ டி. எவன் குட்டல் ஒருவன், எவன் இன்னு குட்டலோ நோ. உயர்வடைவோம், உயர்வு குட்டல் அடைவோம். ஊ போயிட்டோம், இவ்வு குட்டலா வா ஆயிடும். சரிங்களா? ஊ போயிட்டு அடுத்தது என்ன, இவ்வு குட்டலா வா ஆயிடும். இவை குட்டல் எல்லாம், இவை எல்லாம். இவை ஏ, இங்கே ஐயில் முடியுதா, நிலைமொழி ஈற்றெழுத்து ஐயே. இங்கே வந்து என்னது, ஐவழி எவ்வும் ஈ ஆயிடும். அப்போ ஈ குட்டல் ஏ. வனப்பில்லை, வனப்பு குட்டல் இல்லை. ஊ போயிட்டோம். அப்புறம் வந்து இப்பு குட்டல் இ பி ஆகிடும். சரிங்களா? வார்ப்பு குட்டல் எனில், இதுவும் அதே தான். இப்பு பூ போயிடும், ஊ போயிடும், உகரம். அப்புறம் இப்பு குட்டல் பேவாயிடும். வன்கீரை, வன்மை குட்டல் கீரை, வன்கீரை. கட்டி குட்டல் அடித்தல், கட்டி அடித்தல். ஈ, அப்போ யா வந்துடும். ஈறு போதல் இப்படி வன், ரெண்டு ஸ்லிங் தான். கோட்டோவியம், கோடு குட்டல் ஓவியம், கோட்டோவியம். ஊ போயிடும், இட்டு குட்டல் ஓ டோவாயிடும். சரிங்களா? செப்பேடு, செப்பு குட்டல் ஏடு, செப்பேடு. எழுத்து குட்டல் ஆணி, எழுத்தாணி. எழுத்தென்ப, எழுத்து குட்டல் என்ப, எழுத்தென்ப. கரைந்துண்ணும், கரைந்து குட்டல் உண்ணும், கரைந்துண்ணும். கற்றனைத்து ஊறும், கற்றனைத்தூறும். நீருலையில், நீர்குட்டல் உலையில். மாறி ஒன்று, மாறி குட்டல் ஒன்று, மாறி ஒன்று. இங்கே வந்து என்னது, ஈல முடியுதா, அப்போ வந்து இங்கே உயிரெழுத்துக்கள் வரும்போது இங்கே என்ன ஆகும், ஈ குட்டல்வோ யோ ஆகிடும். சரிங்களா? தேர்ந்தெடுத்து, ஊ போயிடும், ஈத்து குட்டலே தேவாயிடும். சரிங்களா? ஓடை குட்டல் எல்லாம், ஓடை எல்லாம். ஐயில் முடிஞ்ச என்னது, ஈல வரும். ஞானச்சுடர், மகரமே கெட்டு. இதற்கு இனமான ஒற்றெழுத்து தோன்றும். சரிங்களா? இன்பு குட்டல் உருகு, இன்புருகு. இச்சொல், இன்சொல், இனிமை குட்டல் சொல், இன்சொல். அறம் குட்டல் கதிர், அறக்கதிர். மகரமே கெட்டு. இதற்கு இனமான ஒற்றெழுத்து இங்கே தோன்றும். சரிங்களா? பெரும்பாலும் அந்த வல்லின எழுத்துக்களுக்கு வல்லொற்று மட்டும்தான் வரும். நாடு என்ப, நாடு குட்டல் என்ப. கண் குட்டல் இல்லாது, கண் இல்லாது. ஒற்று உயிர்வரின் இரட்டிப்பாகும். இன்னு குட்டலி நீ. சரிங்களா? மலையளவு, மலை குட்டல் அளவு, இ ஐவழி எவ்வும். தன்னாடு, தன் குட்டல் நாடு, தன்னாடு. ஒற்று. தன்னொற்று இரற்றல். இவை குட்டல் இல்லாது, இவை இல்லாது. தான் ஒரு, தான் குட்டல் ஒரு, தான் ஒரு, இன்னு குட்டல் ஒன்றும். எதிரொலித்தது, எதிர்குட்டல் ஒலித்தது.
முதுமை குட்டல் மொழி முதுமை ஈறுபோதல் விதிப்படி. அடுத்தது பாருங்கள், என்றென்றும் என்று குட்டல் என்று குட்டல் என்றும் என்றென்றும். வானம் அளந்து வானம் குட்டல் அளந்து இம்மு குட்டல் ஆ. அறிந்தது அனைத்தும் ஊ போயிடும், இது குட்டலா தாவாயிடும். சரிங்களா? வானம் அறிந்த வானம் குட்டல் அறிந்த இம்மு குட்டல் ஆ. இருதிணை இரண்டு குட்டல் திணை. ஐம்பால் ஐந்து குட்டல் பால். நன்செய் நன்மை குட்டல் செய் ஈறுபோதல் வெளிப்படி மை விதி கெட்டிடும். நீள் உழைப்பு நீள் குட்டல் உழைப்பு இல்லு குட்டல் உழு. சரிங்களா? சீருக்கு ஏற்ப சீருக்கு உயிர் வழும் உக்குரல் மெய்விட்டோடும் இக்கு குட்டல் ஏ கேவாயிடும். ஓடை குட்டல் ஆட ஓடை ஆட. விழுந்ததங்கே விழுந்தது குட்டல் அங்கே. செத்திருந்த செத்து குட்டல் இறந்த. பருத்தி குட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம். ஈ வருது, ஈ வந்துச்சுன்னா என்னது ஈ ஆயிடும். ஈ குட்டல் ஏ யா. இன்னோசை இனிமை குட்டல் ஓசை ஈறுபோதல் விதிப்படி. பால் குட்டல் ஊரும் பால் ஊரும் இல்லு குட்டல் ஊ லூ. உயிர்வரின் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இல்லு குட்டல் ஊ லூ. இவையுண்டார் இவை குட்டல் உண்டார். தாம் குட்டல் இனி தாம் இனி. நலமெல்லாம் நலம் குட்டல் எல்லாம் இம்மு குட்டல் ஏ. இடம் இம்மு குட்டல் ஏ. களநல்லால் இன்னு குட்டல் ஆ. கோயிலப்பா இல்லு குட்டல் ஆ. பகைவன் என்றாலும் பகைவன் இன்னு குட்டல் ஏ. கனகச்சுனை கனகம் ஈறு மகரமை கெட்டு அதற்கு கசட தபர அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு அதே இணை எழுத்து தோன்றும். சரிங்களா? வல்லின எழுத்துக்கள் கசட தபர வல்லினம் இந்த அதற்கு இடமான வல்லினத்துக்களே தோன்றும். முழவு குட்டல் அதிர்வு முழவதிர்வு இவ்வு உக்குரல் மெய்விட்டோடும் அப்புறம் இவு குட்டலா வாவாயிடும். பாடறிந்து பாடு குட்டல் அறிந்து இதுவும் அதே தான். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இட்டு குட்டலா டாவாயிடும். முறை எனப்படுவது முறை எனப்படுவது. ஐவெளி என்னது எவ்வும் அப்போ ஏ. மட்டுமல்ல மட்டும் குட்டல் இதில் வந்து மகரமை கெட்டு அப்படியே புணரும். சரிங்களா? இந்த இடத்துல வருமொழி முதல்ல உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நிலைமொழி ஈற்றின் மகரமை இருந்ததுன்னா அது வந்து கெட்டு அப்படியே புணரும். சரிங்களா? கயிறு குட்டல் கட்டில் கயிற்று கட்டில். ஊ போயிடும். கயிற்று கட்டில். கண்ணோடாது கண் குட்டல் ஓடாது இண்டு குட்டல் ஒற்று உயிர்வரின் அரட்டிப்பாகும் இந்த இடத்துல. சரிங்களா? கசடர கசடு குட்டல் அற ஊ போயிடும், இட்டு குட்டலா டாவாயிடும். என்று ஆராய்ந்து ஆராய்ந்து ஊ போயிடும், அப்புறம் இரு குட்டலா ராவாயிடும். அக்களத்து ஆ குடல் களத்து அக்களத்து கசட தபர வந்துச்சுனாவே அந்த அதனோட ஒற்றெழுத்து அப்படியே தோன்றும். கதிர்குடல் ஈன கதிரீன இரு குடல் ஈரி. வாசல் குட்டல் எல்லாம் வாசல் எல்லாம். பெற்றெடுத்தோம் பெற்றுக்குட்டல் எடுத்தோம் இதுவும் உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டோடும் அப்புறம் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி ரேவாயிடும். கால் குட்டல் இறங்கி கால் இறங்கி இல்லு குட்டல் ஈ. வெங்கரி வெண்மை குட்டல் கறி ஈறுபோதல் வெளி இதில் வந்து அந்த மகரமை கெட்டு அதற்கு இனமான மெல்லெழுத்து வந்து இந்த இடத்துல தோன்றுது. சரிங்களா? என்றிருள் என்று குட்டல் இருள் என்றிருள். போல் உடன்றன போ ஒல்லு குட்டல் ஊ. இல்லாமல் சீவன் குட்டல் இன்னு குட்டல் ஈ. ஊ போயிடும், இக்கு குட்டல் ஓ கோ. காட்டை இறைத்து யா. ஓகேவா? இதம் குட்டல் தரும் இம்மு குட்டல் தா. இதம் தரும் அல்லது இதந்தரும் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? நமன் இல்லை நமன் குட்டல் இல்லை
இன்னு கூட்டல் ஈ. நம்பருக்கு அங்கு ஊ போயிடும், இக்கு கூட்டலா காவாயிடும். ஆனந்த வெள்ளம், ஆனந்தம் கூட்டல் மகரமை கெட்டு அப்படியே புணரும். உள்குட்டல் இருக்கும், உள் இருக்கும். பெருஞ்செல்வம், பெருமை குட்டல் செல்வம் ஈறுபோதல் விதிப்படி புணரும். திரிந்தற்று, இன்ப துன்பம், இன்பம் துன்பம் மகரமை கெட்டு அப்படி புணருது. குணங்கள் எல்லாம் இல்லு குட்டல் ஏ. விழித்தெழும், விழித்து குட்டல் எழும் ஊ போயிடும், அப்புறம் இத்து குட்டல் ஏ தே. போவதில்லை ஊ போயிட்டு இத்து குட்டல் ஈத்தி. படுக்கையாகிறது, படுக்கை தூக்கி கொண்டு ஈ அப்படியே புணருது, இயல்பு புணர்ச்சி. விழித்து குட்டலிலும் விழித்திலும். கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன. இங்க பாருங்க, உயிர் வரின் உக்குரல் மேவிட்டோடும் இட்டு குட்டல் எட்டே. பட்டு இட்டு, இதுவும் உயிர் வரின் உக்குரல் மேவிடும், ரெண்டுத்தையும் இணைந்து இட்டு குட்டல் ஊட்டு. சரிங்களா. தனி குட்டலால் தனியால் ஈ ஐவழி எவ்வும். என் தமிழ்னா, எம் தமிழ்னா மகரமை கெட்டு இதற்கு இனமான எழுத்து வள்ளி மெல்லின எழுத்து தோன்றுது, அப்புறம் என் அப்படியே போகிறது. சரியா. அருந்துணை, அருமை குட்டல் ஈறுபோதல். செங்கயல், செம்மை குட்டல் கயல். மா குட்டல் அடி மாவடி, இவள் குட்டலை இவளை. தமிழ் குட்டல் பேசு, தமிழ் பேசு. தமிழ் குட்டல் பேச்சு, தமிழ் பேச்சு. இது வந்து என்னது, தமிழ் பேச்சு, இது தமிழ் பேசு. இது ரெண்டுத்துக்கும் பார்த்துக்கோங்க, இங்கே இப்போ வருது. கைகள், கைகள் பூக்கள். பூவினம், ஈக்கு முன்னாடி என்னது, பூ. இப்பு குட்டல் ஊ, பூ இல்லையா. அப்போ ஏனைய உயிர் வரின் வா இவ்வு. சரிங்களா. இசை குட்டல் இனிக்கிறது, இசை இனிக்கிறது. திருக்குட்டல் அருட்பா, திருவருட்பா. சேக்குட்டல் அடி, சேவடி. ஏனைய உயிர்வரின் ஏ முன் என்னது, இவ்வு, சேவடி. ஏ முனைச்சு குட்டல் ஏ சேவா. அப்போ என்னது, இவ்வு, இவ்வு புணரும் இந்த இடத்துல. தொன்மை குட்டல் ஆன, தொன்மையான. ஐயா, ஈ ஐவழி எவ்வும். ஓகேவா. நூல் குட்டல் ஆகிய, நூலாகிய. தொல்காப்பியம் குட்டலில், தொல்காப்பியத்தில். இது எல்லாமே அந்த 9th புக்கில் ஒரு பத்தியாக கொடுத்து அதிலிருந்து சேர்த்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதுதான் இதெல்லாம். சிற்பம் குட்டல் கலை, சிற்பக்கலை. மகரமை கெட்டு அதற்கு இனமான எழுத்து. அக்கல்லில், குட்டல் கல்லில், அக்கல்லில். தமிழக சிற்பம் குட்டல் கலை, தமிழக சிற்பக்கலை. மகரமை கெட்டு இக்காயிடும். இதனை கொள்ளலாம், இதனை கொள்ளலாம். கண்ணகிக்கு சிலை, கண்ணகிக்கு சிலை மிச்சு. சுதை சிற்பங்கள், சுதை சிற்பங்கள். அரிய குட்டல் முடிகிறது, அறிய முடிகிறது. உலகு குட்டல் அனைத்தும், உலகனைத்தும். திருக்குட்டல் அடி, திருவடி.
இதை வேறு உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா என்னது இவ்வு திருவடி, நீர்க்குடல் ஓட நீரோட, சிற்றூர் சிறுமை குடலூர், ஈறுபோதல் விரிப்படி. கற்பிழந்து கல்குடல் பிளந்து கற்பிளந்து. மணிக்குளம் மணிக்குடல் குளம். இதில் +1 பாதி ஃபுல்லாக இது பண்ணல, சும்மா முக்கியமானது மட்டும் பார்த்து டைப் பண்ணேன். இதில் வந்து டெஸ்ட்டு பேட்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி சாரு. அதில் மீதி கொஷின்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? இப்போ இதிலிருந்து ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். இதில் தப்பு இல்லாமல் எல்லாமே ஈஸியாக உங்களால் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.